நம்மளுடைய கஷ்டம் இன்னொருத்தவங்களுக்கு கதையாக தாங்க தோணும். ஏன்னா யாரும் யாரோட வலியும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால் நம்மளோட குறைய மற்றவங்கள்ட்ட சொல்லி ஆறுதல் படுறத விட கடவுள்கிட்ட சொல்கிறது எவ்வளோ மேலுன்னு நான் உணர்ந்துருக்கேன். அதனால் ஏன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி காலையில் விரதம் இருந்து 6 விளக்கு போடலான்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன். ஏன்னா செவ்வாய்க்கிழமையிலே வெற்றிலை தீபம் ஏற்றுறது அவ்வளோ நல்லதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். என்னால் கடையை விட்டுட்டு கோயிலுக்கு போய் விளக்கு போட முடியல. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு டைம் கிடைக்கல. அதனால் நான் இதுக்கப்புறம் வாரம் என் கடையில் தான் நான் விளக்கு ஏற்ற போகிறேன். அதை இங்கே பாருங்கள். இது போல் 6 வெற்றிலை தீபம் ஏற்றி நமக்குள்ளே இருக்கிற குறையோ, நமக்குள்ளே இருக்கிற கஷ்டத்தையோ, நமக்கு என்ன வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை மன உறுதியாக நீங்கள் முருகர்கிட்ட கேளுங்க. ஆனால் கேட்ட உடனே எல்லாம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தெரியாது. ஏன்னா நேருக்கு நேராக பார்க்குற மனுஷனுங்கக்கிட்டேயே நமக்கு தேவையானதை கேட்டு வாங்க முடியலை. கடவுள் யாரோ ஒரு ரூபத்தில் எப்படியாவது நமக்கு தேவையானதை, நீங்கள் வேண்டினதை எப்படியாவது கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கையை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டு உங்களால் இத்தனை வாரம் முடியும் அப்படின்னா நீங்கள் அத்தனை வாரம் வேண்டிக்கிட்டு வெற்றிலை தீபம் ஏற்றுங்க. ஏன்னா நான் இன்றைக்கி முதல் வாரம். இதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஏற்றுவேன். ஏன்னா இத்தனை வாரம்னு சொல்லி நம்மளால் தடை போட்டால் நமக்கு மனசு கஷ்டமாயிடும். அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஏற்றுவேன். என் குறைய நான் கடவுள்கிட்ட சொல்கிற மாதிரி உங்களோட குறையையும் நீங்கள் முருகர்கிட்ட சொல்லி விளக்கு போடுங்க.